தமிழ் சிங்கள தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்டி அடிப்படையிலான ஆட்சி முறையை கொண்டுவர ஜனாதிபதி தயாரா? கஜேந்திரன் கேள்வி. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து துணை தூதரகம் முன்பாக போராட்டம். அரசியல்வாதிகள் தலையீட்டில் திறக்கப்பட்ட மதுபான சாலை மூடுமாறு வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கிய மக்கள். ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் குருந்தூர் மலையில் சிவ வழிபாடு. பட்டதாரிகளின் மீது நீர்த்தாரை பிரயோகம், பாராளுமன்றத்திற்கு அருகில் பதற்றம். பெருந்தொற்று காலத்தில் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்ட உடல்கள், சபையில் மன்னிப்பு கோரிய ஜனாதிபதி. யாழில் அண்மையில் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள 3 வயோதிபர்கள் மறைகரமாக ராணுவம், அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட ஸ்ரீதரன். மைத்திரிக்கு ஆதரவு அளிக்கும் போது சமஸ்டி கோரிக்கையை முன்வைக்காத சம்பந்தன் என்று கரிசனை கொள்வது ஏன்? EPDPயின் ஊடக பேச்சாளர் ரங்கேஸ்வரன் கேள்வி. பௌத்த மாநாட்டுக்கு யாழில் ஏற்பாடு. தமிழ் மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் காய் நகர்த்தும் ரணில் விக்ரமசிங்க, சாணக்கியன் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். 75 வருடங்களாக இனங்களுக்கிடையே முரண்பாட்டினை உருவாக்கியுள்ள உயர் நீதிமன்றத்தை முடமாக்கியுள்ள சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நீக்கி சமஷ்டி அடிப்படையில் தமிழ் சிங்கள தேசங்கள் இணைந்து உலக வல்லரசாக எமது நாட்டை மாற்றும் செயற்பாட்டை மேற்கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளாரா என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இங்கே வருகை தந்து கருத்துரைத்திருக்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே இந்த நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல முயற்சிகளை அவர் செய்து கொண்டு வருவதாக அவர் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற நிலையிலே இந்த நாட்டினை பொருளாதார அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு செய்யப்பட வேண்டிய ஒரு மிக பிரதானமான ஒரு கடமை ஒன்று இருக்கிறது என்பதனை நான் ஜனாதிபதியினுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். 75 வருடங்களாக இந்த இனங்களுக்கிடையிலே இருந்த உறவை சீர்குலைத்து துருவமயப்படுத்தி இருக்கின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் உட்பட சகல நீதிமன்றங்களையும் முடமாக்கி இருக்கிற ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஒழிக்கப்பட்டு சகல இனங்களும் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் சமத்துவமாக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் மூலம் மட்டும்தான் அந்த முன்னேற்றத்தை நிரந்தரமாக ஏற்படுத்த முடியும். அவ்வாறான ஒரு முயற்சியை செய்வதற்கு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய காலத்திலே ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து இந்த தோல்விகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு தவறுகள், அது ஜனாதிபதியினுடைய தோல்வி என்று நான் சொல்லவில்லை, இந்த நாட்டினுடைய சிஸ்டம் இந்த ஒற்றையாட்சி முறைமையினுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ஒரு தேசம் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கும் அதன் மூலம் தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலும் இந்த உலக வல்லரசு தரத்திற்கு இந்த தேசத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பங்களிப்பிலும் இந்த 2 தேசங்களும் இணைந்து கொண்டு வருவதற்கான பங்களிப்பை செய்வதற்கான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை அவரிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நான் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் இந்திய இழுவைப்படகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய துணை தூதரகம் முன்பாக மீனவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சென்ட் போஸ்கோ பாடசாலைக்கு அருகாமையில் உள்ள மருதடி சந்தையில் இருந்து துணை தூதரகம் வரை பேரணியாக சென்று தூதரகம் முன்பாக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது இலங்கை கடற்படையே அத்துமீறலை தடுத்து நிறுத்த கடற்தொழில் அமைச்சர் கண்ணை திறந்து பார், இந்திய அரசே எம்மையும் வாழவிடும், ஸ்ரீலங்கா காவல்துறையே எங்களை தடுக்காதே உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றை மீனவர் சங்க பிரதிநிதிகள் துணை தூதரகத்தில் கையளித்தனர். போராட்டம் காரணமாக சுமார் 2 மணி நேரம் மருதடி வீதியூடான போக்குவரத்தை போலீசார் தடை செய்து வீதியின் குறுக்கே வீதி தடைகளை போட்டு பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய் முரளியுடன் இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறல் தொடர்பாக கடற்தொழிலாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டனர். இது தொடர்பில் யாழ் இந்திய துணை தூதரகம் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில்
இன்றைய தினம் யாழ் மாவட்ட மீனவர் சம்மேளனம், யாழ் மாவட்ட கிராமிய மீனவர் கூட்டமைப்பு மற்றும் வடகிழக்கு மீனவர் சங்கம் ஆகியவற்றுடன் பயனுள்ள கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினோம் என பதிவிடப்பட்டது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் இந்திய இழுவை படகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய துணை தூதரகம் முன்பாக கடற்தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். திருகோணமலை மூதூர் இருதயபுரம் கிராமத்தில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தை பிரதேசத்தில் உள்ள சகல அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இக்கவனஈர்ப்பு போராட்டத்தில் பேதங்களை கடந்து மூவின மக்களும் கலந்து கொண்டதோடு சர்வமத தலைவர்களும் பங்கு பற்றியிருந்தனர். இருதயபுரம் மகா வித்தியாலயத்திற்கு முன்னால் பாடசாலையை மூடி நுழைவாயிலுக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இதில் பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் பங்கு பற்றியிருந்ததுடன் இதனால் பாடசாலை செயற்பாடுகள் சுமார் 1 மணி நேரம் தடைப்பட்டிருந்தது. இதன் பின்னர் பாடசாலையில் இருந்து இருதயபுரம் மதுபான சாலை நோக்கி நடைபவனியாக சென்ற பொதுமக்கள் குறித்த மதுபான சாலைக்கு முன்னால் சென்றும் அங்கும் கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். பின்னர் மோதூர் நகருக்கு சென்று மணிக்கூட்டு கோபுர சந்தியில் இருந்து மோதூர் பிரதேச செயலகத்திற்கு சென்று பிரதேச செயலகத்திற்கு முன்னால் நின்றும் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கருத்து தெரிவிக்கும் போது குறித்த மதுபான சாலைக்கு குறிப்பிட்ட தூரத்தில் பாடசாலைகள் மதஸ்தலங்கள் காணப்படுகின்றன. அதோடு இப்பகுதியில் உள்ள அதிகமான பொதுமக்கள் கூலி தொழிலை நம்பி வாழ்கின்றவர்கள். இந்த மதுபான சாலை திறக்கப்பட்டமையினால் பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மதுபான சாலை திறப்புக்கு பல்வேறு வகையிலும் பொதுமக்கள் பல்வேறு எதிர்ப்புகளை காட்டிய போதிலும் மதுபான சாலையானது அரசியல்வாதிகளினதும் அரசு அதிகாரிகளினதும் ஆதரவுடனே திறக்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இந்த மதுபான சாலையை மூடுவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தற்காலிகமாக மதுபான சாலை மூடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகளிடம் இது விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் பிரதேச செயலாளர் வாக்குறுதி வழங்கியதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். முல்லைத்தீவு குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் போலீசார் இராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு இன்றைய தினம் இடம்பெற்றது. அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த வழிபாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவநேசன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் யூட்சன், கரைத்துறை பற்று பிரதேச சபை உறுப்பினர் ஜெகதீசன், ஆலய நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் போலீசார் இராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடானது இடம்பெற்றது. தொல்லியல் துறையினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய சேதம் ஏற்படுத்தாத வண்ணம் வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் எமது மக்கள் தொடர்ந்து இங்கே வந்து வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று நாங்களும் ஏற்கனவே வந்திருந்தாலும் பல தடவை இன்றும் நாங்கள் இந்த வழிபாட்டின் நிமித்தமாக குறிப்பிட்ட சிலர் நாங்கள் இங்கே வந்து ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டோம். இதில் ஒரு விடயம் என்னவென்றால், ஏற்கனவே குருந்தூர்மலை விடயம் ஊதாகாரமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. எங்களுடைய வரலாறுகள் இங்கே இருக்கக்கூடியதாக தொல்லியல் திணைக்களமும் பௌத்த பிக்குமாரும் சேர்ந்து இந்த தொல்லியல் சம்பந்தமான நடவடிக்கையை செய்கின்றோம் என்று சொல்லி ஒரு புத்த விகாரியை இங்கே அமைத்து ஒரு உச்சகட்டத்தில் அமைக்கப்பட்டு இன்னும் சிறிதளவு வேலைகள் தான் இருக்கும் நிலையில் அது நிறுத்தப்பட்டது. நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றதால் அந்த தீர்ப்புகளானவை ஏற்கனவே நாங்கள் வழிபடலாம் என்ற ஒரு தீர்ப்பை சொல்லியும் இன்னும் அதற்கான முடிவுகள் கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையில் இந்த மக்களாகிய நாங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம்.
இதற்கு தீர்வானது நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்க வேண்டும். அந்த அத்துமீறி விகாரை அமைத்ததற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த வகையில் ஒரு நீதியான நியாயமான நிலையில் இந்த தீர்ப்புகள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் இப்போது முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து கொழும்பு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெறுவதாக அறிகின்றோம். அதற்கான தீர்வுகள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நல்ல தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய வழிபாடுகள் இதே போல தொடர்ந்து எங்களுடைய மக்களால் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இது ஒரு அத்துமீறின செயல்பாடுதான். ஏனென்றால் அரசாங்கம் அவர்கள், இராணுவம் அவர்கள், போலீசார் அவர்கள் புத்தபிக்குமார் செய்கிற நடவடிக்கை எல்லாம் ஒரு மிகப்படுத்தப்பட்டதாக அல்லது மற்ற சமூகங்களை சமயங்களை அவமதிப்பதாக இருந்தாலும் அந்த புத்தபிக்குமாரனுடைய நடவடிக்கைகளுக்கு துணை போகின்றவர்களாகத்தான் அரசாங்கத்தை சேர்ந்த இனவாதிகள் இருக்கின்றார்கள். அந்த வகையில அவர்கள் மிகுந்தலையில இருந்தும் வருவார்கள் அல்லது கொழும்பில் இருந்தும் வருவார்கள், எங்கேயோ இருந்து வருவார்கள். நாங்கள் ஒரு சாதாரண வழிபாட்டை மேற்கொள்வதற்கு தான் இங்கே இடங்கள் இருக்கின்றது தவிர அவர்கள் எப்படி செய்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. அந்த எத்தனையோ தடவை அத்துமீறின செயல்பாட்டை பௌத்த பிக்குமார் செய்திருந்தும் கூட அவர்களுக்கான நடவடிக்கைகள் இங்கே எடுக்கப்படவில்லை. எங்களைத்தான் தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு அழைப்பதும், போலீசாரும் கேஸ் போடுவது, புத்தபிக்குமார் கேஸ் போடுவது, தொல்லியல் திணைக்களம் கேஸ் போடுவது என்று ஒரு அட்டகாசமான செயல்பாடை தங்களுடைய நிர்வாக வடிவத்துக்குள் இருந்து கொண்டு எங்களைத்தான் அப்படியாக செய்கின்றார்களே தவிர நாங்கள் அப்படி அல்ல. எங்களுடைய பூர்வீக வரலாறு தமிழர் தான் இந்த இடங்கள்ல ஆதிகாலமாக தொன்று தொட்டு வாழ்ந்து வந்ததாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. ஏன் சிங்கள பௌத்த பிக்குகள் சிலர், சிங்கள இனவாதிகள் கூட சிலர் அதற்கான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். இருந்தாலும் தாங்களே இடையிட்டு வந்த சிங்கள பௌத்தர்கள் தங்களுடையதான் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான அட்டகாசங்களை செய்கின்றார்கள். எங்களுக்கு தேவை எங்களுடைய மதத்தின் வழிபாடு நாங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எங்களுடைய மதத்தின் வழிபாடு மேற்கொள்வதற்கு எந்த தடை வந்தாலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். கொழும்பு பத்திரமுள்ள பாராளுமன்ற வீதிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்ற ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மீது போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது சகல வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழில் உரிமையாகும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை போராட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தில் அநேகமான இளைஞர்கள் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கையை தீர்த்து வைக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை லோட்டஸ் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியானது வாகன போக்குவரத்துக்காக முற்றாக மூடப்பட்டுள்ளதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பல்கலைக்கழக கல்விசாரா தொழில்சார் சங்கங்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னிப்பு கோரியுள்ளார். நடந்த சம்பவங்களுக்கு நாடாளுமன்றம் மன்னிப்பு கோர விரும்புகின்றது என ஜனாதிபதி இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பெரும் வேதனை காணப்பட்டது. குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில், அதேவேளை இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்களும் வேதனையை அனுபவித்தார்கள். அவ்வேளை இது குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழு உடல்களை தகனம் செய்ய வேண்டும் என பரிந்துரைத்தது. உயர் நீதிமன்றமும் இதனையே அங்கீகரித்தது. ஆகவே அரசாங்கம் இதனை பின்பற்ற வேண்டிய நிலைமை காணப்பட்டது. வேறு வழி இருக்கவில்லை. உடல்களை தகனம் செய்வதற்கான உரிமை, அடக்கம் செய்வதற்கான உரிமை, ஒருவர் தனது உடல்களை மருத்துவ நிலையங்களுக்கு வழங்குவதற்கான உரிமை ஆகியவற்றை உறுதி செய்யும் சட்டத்தை தனது அரசாங்கம் கொண்டு வரும் எனவும் தெரிவித்தார்.
யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக வயோதிபர்கள் பிரபல வர்த்தகர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் வாழ்வெட்டு குழுக்களின் அட்டகாசம் என்பனவற்றுக்கு பின்னால் இராணுவ மறைகரங்கள் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தாக்கப்படுகின்ற, பயமுறுத்தப்படுகின்ற, அச்சுறுத்தப்படுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு நேர்மையான முறையிலே இந்த நாட்டிலே நீதி கிடைக்குமா என்பதை இந்த உயர்ந்த சபையிலே நான் கேட்க விரும்புகின்றேன். அதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள், மூதாளர்கள், பிரபல வர்த்தகர்களும் காரணங்களற்று திடீரென காணாமல் போகின்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. கடந்த 7 வருடங்களாக நடைபெறுகின்ற சில விடயங்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்தகைய சம்பவங்கள் வயது மூப்பினால் தன்னிச்சையாக ஏற்படும் சம்பவங்களாக அடையாளப்படுத்தப்படாத நிலையில் அவற்றின் பின்னணி குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்று, சடையாளி சிவன் கோயிலடி காரைநகர் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட பதிவிடமாகவும் கொண்ட பிரபல வர்த்தகரான திரு வேலுப்பிள்ளை நடராசா வயது 63 என்பவர் கடந்த 2017/7/21 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மாதாந்த மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இவரது மகனான திரு நடராஜா கோராஜ் அவர்கள் யாழ்ப்பாண மண்ணில் இருந்து செயல்படும் சர்வதேச வலை அமைப்புடன் கூடிய பிரபல ஊடக நிறுவனமான டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் ஊடகவியலாளராக கடமையாற்றும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு, பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலமான விளம்பரங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்டும் 7 வருடங்களாகியும் எந்த முடிவுகளும் கிட்டவில்லை. ஒரு டான் தொலைக்காட்சியில் இருக்கின்ற மூத்த ஊடகவியலாளராக பணியாற்றிய கோராஜ் அவர்களுடைய தந்தை கிட்டத்தட்ட 7 வருடங்கள், இந்த ஆடி மாதத்தோடு 21ஆம் தேதியோடு 7 வருடங்கள், இதுவரை அவர் எங்கே என்பது தெரியாது. அதேபோல யாழ்ப்பாணம் புங்குடிதீவு 9ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த திருமதி யோகம்மா சோதிநாதன் வயசு 63 அவர்கள் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பதாக மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறார். இவர் புங்குடிதீவு மண்ணைச் சேர்ந்தவர். இவர் எங்கே என்பது இதுவரை தெரியாது. அதேபோல அண்மையில் யாழ்ப்பாணம் புங்குடிதீவு மடத்துவெளியைச் சேர்ந்த பிரபல கோடீஸ்வர வர்த்தகரும் வர்த்தகத்துறை சார்ந்து இலங்கை அரசால் தேசமானிய விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட்டவரும் சமாதான நீதிவானும் புங்குடிதீவு மக்களால் அதிகம் அறியப்பட்டவருமான திரு வைத்திலிங்கம் கனகலிங்கம் வயது 82 அவர்கள் கடந்த 2024/5/12 மதிய வேளை புங்குடிதீவு மடத்து வழியில் உள்ள அவரது வீட்டின் முன்பாக இருந்த வேளை திடீரென காணாமல் போயுள்ளார். புரிதொருவரது உதவியற்று நடந்து செல்லவோ வாகனங்களில் ஏறி செல்லவோ முடியாத நிலையில் இருந்த அவர் திடீரென வீட்டு வாசலில் இருந்தே காணாமல் போயுள்ளமை மர்மம் நிறைந்ததாக உள்ளது. குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, வைத்திலிங்கம் கனகலிங்கம் அவர்கள் கொழும்பு, வவுனியா, யாழ்ப்பாணம் பகுதிகளிலே மிக பிரபல வர்த்தகராக இருந்தவர். இலங்கை அரசு அவருக்கு தேசமானிய விருது வழங்கி இருக்கிறது. இவ்வாறான ஒருவர் புங்குடிதீவு மடத்து வழியில் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் கேற்றோடு தெருவோரமாக இருந்த பொழுது ஒரு மதிய வேளை திடீரென்று காணாமல் போயிருக்கிறார் என்றால், இந்த இவ்வளவு நாட்டிலே இவ்வளவு படைகள், போலீசார், முப்படைகள் இருந்தும் ஒருவருடைய காணாமல் போனமைக்கு இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே. 1 மாதத்துக்கு மேலாக இருக்கிறது அவருடைய செய்தி. இன்று எத்தனையோ விளம்பரங்கள் போட்டிருக்கிறார்கள். சிங்கள பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள், அதனை விட ஊடகங்களில் போலீஸ் முறைப்பாடு, மனித உரிமைகள் முறைப்பாடு, என்னென்ன இடங்களில் சொல்ல வேண்டுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் தனியான விசாரணைகளை கூட மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர். ஆனால் இதுவரை அவர் பற்றிய எந்த செய்திகளும் கிடைக்கவில்லை. இந்த நாட்டில் இவை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இவ்வாறான தொடர்ந்தும் வயோதிபர்கள் காணாமல் போதல், இளைஞர்கள் கைது செய்யப்படுதல், விசாரணைக்கு அழைக்கப்படுதல், இங்கே ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுதல், இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாகம், இந்த நாட்டினுடைய சிவில் நடவடிக்கைகள் என்ன என்பதை நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இது ஒரு நாட்டுக்கு உகந்ததா? இந்த நாட்டினுடைய நேர்மையான பாதைகளுக்கு இது சரியானதா என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாண மண்ணிலே இந்த 3 வயோதிபர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது ஒருபுறமானது. இன்னும் பலர் காணாமல் போயிருக்கக்கூடும். அவர்கள் பற்றிய தகவல்கள் இதுவரை தெரியவில்லை. அவை வெளியிலே வரவில்லை. அடிக்கடி கடத்தல்கள், கைது செய்தல்கள் அல்லது வாழ்வெட்டு சம்பவங்கள் என்பது இன்று மலிந்த இடமாக யாழ்ப்பாண மண் இருக்கிறது. இதற்கு பின்னாலே இராணுவத்தினுடைய மறைகரம் இருக்கிறது. போலீசாருடைய அவர்களுக்கான ஒத்துழைப்பு இருக்கிறது.
இதனை கட்டுப்படுத்த அவர்கள் தயாரில்லை என்பதைத்தான் இந்த செய்திகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. ஆகவே இது ஒரு மிக முக்கியமானது. இந்த நாட்டிலே ஒரு இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல், தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் இங்கே திணறிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது வெளிப்படையாக காட்டுகிறது. இதனால் தான் நாங்கள் போலீஸ் அதிகாரம் ஒரு தமிழர்கள் என்ற அடிப்படை, தனியான மொழி பேசுகின்ற இனம் என்ற அடிப்படையில், அவர்களுக்கு உரித்தான அந்த அதிகாரங்களின் அடிப்படையில் ஏன் போலீஸ் அதிகாரம் தேவை என்பதை நாங்கள் தெளிவாக கூறுவதற்கான காரணமே இவ்வாறான அடாவடிகள் இன்னொரு மொழி பேசுகின்ற இராணுவம் போலீசாருக்கூடாக பெரிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு பின்னாலே இராணுவ புலனாயும் இராணுவத்தினருடையதும் செயல்பாடுகள் மறைகரமாக இருக்கின்றன என்பதை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லி வைக்க பதிவு செய்ய விரும்புகிறேன். 2015 மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்கும் போது இன்று கூறும் நிபந்தனையை சம்பந்தன் ஏன் நிபந்தனையாக முன்வைக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீரங்கீஸ்வரன், தமிழ் மக்களின் வாக்குகளை கூட்டமைப்பினருக்கு வழங்கப்படும் பெட்டிகள் தான் தீர்மானிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார். யாழ் ஊடகவியத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சமஷ்டி முறையிலான உள்ளக சுயநிர்ணயத்துடன் ஒரு தீர்வை யார் முன்வைக்கின்றார்களோ அதை தாங்கள் பரிசீலிக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த 2015 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியிருந்தது. அதுக்கான பெருவாரியான வாக்குகளிலே, தமிழர்களுடைய வாக்குகளிலே அவர் வெல்லப்பட்டதாக எல்லாம் சொல்லப்பட்டது, கூறப்பட்டது. ஆனால் இன்று அவர்கள் கூறுகின்ற விடயத்தை அன்றைய சமயம் அந்த வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆதரவளித்தார்களா என்ற கேள்வி வைக்கின்ற பொழுது, முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன அவர் சொன்ன விடயம்தான் இங்கே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அவர் சொன்னார், ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தலா 30 கோடி ரூபாய்கள் நாங்கள் கொடுத்துத்தான் அந்த தமிழ் மக்களை எங்களுக்கு வாக்களிக்குமாறு சொல்ல வைத்தோம் என்கின்ற விஷயம் வெளிப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றும் இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை கூற முனைவதும் தங்களுடைய சுயநலம் சார்ந்ததாக இருக்கின்றது தவிர தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை, அன்றாட பிரச்சனை அல்லது எங்களுடைய நீடித்து போன இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நோக்கிய நகர்வதற்கான ஒரு அடித்தளம் எதுவும் அவருடன் காணப்படவில்லை. இப்பொழுது சொல்கின்றார்கள், தேர்தல் விஞ்ஞாபனங்களை போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் வெளியிட்டதன் பின்னர் தான் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைக்க முடியும் என்கின்ற கருத்தையும், அதே போன்று திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். கடந்த 9ஆம் தேதி சிவில் அமைப்புகள் ஏனையவர்களுடன் பொது வேட்பாளர் சம்பந்தமாக, தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலில் துரோகி என்கின்ற பட்டம் சூட்டி விடுவார்கின்ற காரணத்துக்காக நாங்கள் ஒரு பொழுதும், அதாவது தமிழரசு கட்சியின் சார்பிலே தான் அதனுடைய பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களும் உடைய இதில் தான் நடைபெறும் என்கின்ற அவர்களை விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். ஆகவே அங்கே நடந்த கூட்டங்களிலே அவர்கள் எடுத்த முடிவு, பொது வேட்பாளர் என்கிற விடயத்திலே துரோகி என்ற பட்டத்திற்காக நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டை விட முடியாது. சிவில் அமைப்புகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல. ஆகவே அவர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலப்பாடு சம்பந்தமாக முடிவெடுக்க முடியாதவர்கள். மக்கள் பிரதிநிதியாக நாங்கள்லாம் அதுக்கு முடிவெடுக்க முடியும் என்கின்ற கருத்தையும் முன்வைத்திருந்தார்கள். பின்னர் இப்பொழுது வவுனியா நடந்த அவர்களுடைய மத்திய குழுவில் தமிழ் பொது வேட்பாடு சம்பந்தமாக நாங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்கவில்லை என்கின்ற கருத்துக்கள் ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றன. ஆகவே ஒப்பீட்டளவில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்று மைத்திரிபால சிறிசேனவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிக்க தமிழ் மக்களை வாக்களிக்க சொன்ன விடயமும் 30 கோடி ரூபாய் தலா பெற்றுக்கொண்டதாக அன்றைய சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன சொன்ன விடயங்களும், இன்று கடந்த 9ஆம் தேதி அவர்கள் எடுத்த சிவில் அமைப்புகளுடையான கலந்துரையாடல் தாங்கள் எடுத்த நிலப்பாடுகளும் தெளிவுபடுத்தல்களும், இன்று குறிப்பாக வவுனியாவில் அவர்களுடைய கட்சியினுடைய கூட்டத்திலே அவர்கள் எடுத்த முடிவுகளும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது.
உலக இளைஞர் பௌத்த சங்க சபையின் 20வது வருடாந்த மாநாடு மற்றும் உலக பௌத்த முன்னணியின் 5வது வருடாந்த மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடக்கம் 23ஆம் தேதி வரை நைனாதீவு ரஜமகா விகாரையில் நடைபெறவுள்ள இந்நிகழ்விற்கு 27 நாடுகளிலிருந்து சுமார் 350 பௌத்த மத பிரதிநிதிகள் வருகை தரவுள்ளனர். இதனை ஒரு தேசிய நிகழ்வாக நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டு இதற்கான அனைத்து முன்னாயத்த நடவடிக்கைகளும் ஜனாதிபதி செயலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.